காவல்துறை ஒட்டிய சம்மனை படிப்பதற்காக தான் அதனை கிழிக்க சொன்னதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாலியல் வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராகிறார். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக நேற்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாத நிலையில் இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வரும்படி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நேற்று சம்மன் ஓட்டப்பட்டது. உடனடியாக சீமான் ஆதரவாளர் ஒருவர் சம்மனை கிழித்தார். மேலும் விசாரணைக்காக காவல்துறையினர் வீட்டிற்குள் செல்ல முயன்றனர். அவர்களை சீமான் வீட்டு காவலாளி தடுத்து நிறுத்தியதால் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த காவலாளி மற்றும் சம்மனை கிழித்த சீமான் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானின் மனைவி கயல்விழி சம்மனை படிப்பதற்காக தான் அதனை கிழிக்க சொன்னதாக விளக்கம் அளித்துள்ளார். என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னீசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போனோம், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன், அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். காவலாளி மற்றும் சீமான் ஆதரவாளரை காவலர்கள் கடுமையாக தாக்கியதாகவும் கயல்விழி குற்றம் சாட்டியுள்ளார். காவல் ஆய்வாளர் பிரவீன் திட்டமிட்டு 2 பேரை கைது செய்ததாக கூறிய கயல்விழி இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் சீமானின் வீட்டில் சம்மன் ஒட்டுவதற்கென்று தனியாக விளம்பர பலகை ஒன்று வெளியே வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக தெரிவித்தனர். இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று 2வது முறையாக சம்மன் அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அவருடைய வீட்டிலே அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனுடைய அடிப்படையில் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கண்ட வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகிறார். இந்த தகவலை நாங்கள் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். துணை ஆணையர் அவர்களும் இந்த தகவலை தெரிவித்தோம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அளித்த அந்த தகவலை பெற்றுக்கொண்டு மாலை 6 மணிக்கு அண்ணன் விசாரணைக்கு வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் விசாரணைகள் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராக உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காவல் நிலையம் வருமாறு கட்சி தலைமையகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் வளசரவாக்கம் காவல் நிலையம் உள்ள ஸ்ரீதேவி குப்பம் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. காவல் நிலையம் அருகே சாலையில் கொட்டி கிடந்த ஜல்லிக்கற்கள் அகற்றப்பட்டுள்ளன. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் தனது வீட்டில் காவல்துறை சம்மன் ஒட்ட வேண்டியதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்க இங்க வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போறது இல்லை. இங்க ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது. ஒட்டினதோட உங்க வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிட்டு போறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போகிறத நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேற எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி? அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்காமல் போகிறேன். அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைறையில் மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறை? நடிகை விஜயலட்சுமிக்கு உதவியாக மாதம் 50,000 ரூபாய் கொடுத்ததாகவும் அவர்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
நீங்க தான் அவர் தராரு. அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு. இதனிடையே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்ட பாதுகாவலர் அமல்ராஜ், பணியாளர் சுபாகர் ஆகியோர் குறித்த ஆட்கொணர்வு மனுவை அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வழக்கறிஞர் விஜயகுமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டு 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்களா என்பது உள்ளிட்டவற்றை உறுதி செய்த பின் நீதிமன்றத்தை அணுகுமாறு தெரிவித்தனர்.